السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين المتعالي عن الشريك والبديل والشبيه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، له الملك وله الحمد وهو على كل شيء قدير. لم يتخذ صاحبة ولا ولدا ولم يكن له كفوا أحد. وأشهد أن سيدنا ومولانا محمد عبده ورسوله صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأنفقوا في سبيل الله ولا تلقوا بأيديكم إلى التهلكة. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: خصلتان لا يجتمعان في المؤمن، البخل وسوء الخلق، أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹு தஆலாவுடைய பேரருள் கொடை புனிதமான இந்த மாதத்தில் மார்க்க விடயங்களை, அவனுக்கு விருப்பமான நசீஹத்கள், உபதேசங்களை கேட்பதற்கு அடிக்கடி எங்களுக்கு தௌஃபீக் செய்து கொண்டிருக்கிறார். கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இஸ்லாமிய கடமைகள் பலவிதமாக அமைந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ். இஸ்லாம் என்பது 5 மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் 5. முதல் ஜகாத்தை நிறைவு செய்வது. அநேகமான முஸ்லிம்கள் ஜகாத்துடைய கடமையை பற்றி தெரியாமல் இருக்கிறார்கள். சிலர் சூரிய கணக்கின் பிரகாரம், இங்கிலீஷ் மாத கணக்கின் பிரகாரம் ஜகாத்தை நிறைவு செய்கிறார்கள். இன்னும் சிலர் கோடி ரூபாக்கள் இருந்தால்தான் ஜகாத் கடமை என்று நினைக்கிறார்கள். இன்னும் சிலர் ஜகாத்துடைய கடமையில் மிக பொடும்போக்கு. ஜகாத்துடைய கடமையை பற்றி நாம் சரியாக விளங்கிக் கொள்வோம், சரியாக படிப்போம். இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் ஒன்று ஜகாத்துடைய கடமை. மிக பெரும் எச்சரிக்கைகள் ஜகாத்தில் குறைபாடு செய்யக்கூடியவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஆடு, மாடு, ஒட்டகம், தங்கம், வெள்ளி, உருது திஜாரா, வியாபார பொருட்கள், இவைகள் ஒரு வருடம் பூர்த்தியாக சந்திர கணக்கின் பிரகாரம் சரியாக ஒரு வருடம் பூர்த்தியாக ஒருவரிடத்தில் இருக்கிறது. நிசாபை எந்த அளவு இருந்தால் ஜகாத் வாஜிபோ அந்த அளவையும் அடைகிறது என்றால் ஜகாத்துடைய கணக்கை அவன் கட்டாயம் நிறைவு செய்யத்தான் வேண்டும். விளைச்சல்களில் வருட கணக்கு பார்க்கப்பட மாட்டாது. விளைச்சல்களில் எப்போது அறுவடை செய்கிறோமோ அப்பொழுதுதான் ஜகாத்தை நிறைவு செய்ய வேண்டும். அது 6 மாதங்களுக்கு ஒரு முறையாக இருக்கலாம், அல்லது ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாக இருக்கலாம், அல்லது 2 வருடத்துக்கு ஒரு முறையாக கூட இருக்கலாம். அறுவடை செய்யும் போது அதனுடைய ஜகாத்தை நிறைவு செய்ய வேண்டும். அது அல்லாமல் ஆடு, மாடு, ஒட்டகம், தங்கம், வெள்ளி, வியாபார பொருட்கள், இவைகளில் ஒரு வருடங்கள் சந்திர கணக்கின் பிரகாரம் பூர்த்தியாக ஒரு வருடம் பார்க்கப்படும். அதுவும் நிசாப் எந்த அளவு இருந்தால் ஜகாத் கடமையோ அந்த அளவு இருக்கிறதா என்பது பார்க்கப்படும். அப்படி இருந்தால் ஜகாத்தை அவர் கட்டாயம் நிறைவு செய்ய வேண்டும். இல்லை என்றால் அவருக்கு பல தண்டனைகள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். ஸஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ், சுஃபிஹத் லஹு ஸஃபாயிஹு மின் நார். ஜகாத் கடமையாகியும் ஜகாத்தை கொடுக்காமல் அந்த சொத்து செல்வங்களை சேகரித்து வைத்தால் அது கியாமத்துடைய நாள் ஒரு பொருளாக சுற்றப்படும். அதற்கு பின்னால் நரக நெருப்பில் வேக வைக்கப்பட்டு இவனுடைய உடம்புகளில் வைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இப்படியோ 50,000 வருடங்கள் நரகத்தில் இவன் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருப்பான்.
மன் ஆதாஹுல்லாஹு மாலன் ஃபலம் யுஅத்தி ஸகாத்தா, அல்லாஹு தஆலா ஒருவனுக்கு சொத்து செல்வங்களை கொடுத்து அவன் ஜகாத்தை நிறைவு செய்யவில்லை என்றால் அவனுக்கு தண்டனை என்ன தெரியுமா? இவனுடைய சொத்து செல்வங்கள் கியாமத்துடைய நாளையில் ஒரு பாம்பாக உருவாகும். ஷுஜாஉன் அக்ரா என்ற அதற்கு பெயர். தலை வழுக்கையுடைய ஒரு பாம்பாக இவனுடைய சொத்து செல்வங்கள் மாறி இவனை கொத்திக் கொண்டே இருக்கும். சொல்லும், அன மாலுக வ கன்சுக், நான் தான் உன்னுடைய சொத்து செல்வம், நான் தான் உன்னுடைய பொக்கிஷம். சேர்த்து வைத்த சொத்து செல்வங்கள் அவனை அதாம் செய்து கொண்டிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் சிலர் முர்த்ததாகினார்கள். பொய் நபிமார்களை ஏற்றுக்கொண்டு ஒரு கூட்டம் முர்த்ததாகியது. இன்னொரு கூட்டம் ஜகாத்துடைய கடமையை நிறைவு செய்ய மாட்டோம் என்று முர்த்ததாகினார்கள். அவர்கள் சொன்ன பதில், ஹுத் மின் அம்வாலிஹிம் ஸதகதன். நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மக்களிடமிருந்து ஜகாத்தை எடுங்கள். நபி அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் அபூபக்கரோ யாருமோ எங்களிடம் ஜகாத்தை கேட்க முடியாது, ஜகாத் கடமை நபி அவர்கள் முடிந்து விட்டது என்று சொன்னார்கள். இந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வல்லாஹி லஉகாத்திலன்ன மன் ஃபர்ரக பைன ஸலாத்தி வஸ்ஸகாத். தொழுகைக்கும் ஜகாத்துக்கும் மத்தியில் யார் பிரிவினையை ஏற்படுத்துவாரோ அவர்களோடு நான் அல்லாஹ் மீது சத்தியமாக யுத்தம் செய்வேன். தொழுகையை போன்று தான் ஜகாத்தும் முக்கியமான ஒரு கடமை. ஜகாத்தை மறுத்தால் அவர்களோடு யுத்தம் செய்வேன், அவர்களை கொலை செய்வேன் என்ற வார்த்தைகளை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பாவிக்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொத்து செல்வங்களை தந்திருக்கிறானா? அழகான தொழில் வியாபாரங்களுடைய வழிகளை தந்திருக்கிறானா? பிசினஸ்களுடைய வழிகளை தந்திருக்கிறானா? ஜகாத்தை கட்டாயம் எந்த ஒரு குறைபாடும் செய்யாமல் நிறைவு செய்வோம். ஜகாத்துடைய கடமையை பற்றி நாம் படித்துக் கொள்வோம். விரிவாக படிக்கவில்லை என்றாலும் தேவையான அளவாவது படித்துக் கொள்வோம். ஆடு, மாடு, ஒட்டகம் இவைகளில் ஜகாத் கடமை. எங்களுடைய நாட்டில் ஒட்டகம் இல்லை, அதனால் அதனுடைய சட்டங்களை நான் விரிவாக சொல்லவில்லை. மாடு 30 மாடுகள் இருந்தால் ஒரு தபியா, அதாவது ஒரு வருடம் பூர்த்தியாகி 2வது வருடத்தில் நுழைந்த ஒரு மாட்டை ஜகாத்தாக கொடுப்பது வாஜிப். 40 மாடுகள் இருந்தால் ஒரு முசின்னா, 2 வருடங்கள் பூர்த்தியாகி 3வது வயதில் நுழைந்த ஒரு மாட்டை ஜகாத்தாக கொடுப்பது வாஜிப். ஒவ்வொரு 30லும் ஒரு தபியா, ஒரு வருடம் பூர்த்தியாக 2வது வருடத்தில் நுழைந்த மாட்டை, ஒவ்வொரு 40லேயும் ஒரு முசின்னா, 2 வருடங்கள் பூர்த்தியாகி 3வது வயதில் நுழைந்த ஒரு மாட்டையும் ஜகாத்தாக கொடுக்க வேண்டும். உதாரணத்திற்கு என்னிடத்தில் 120 மாடுகள் இருக்கிறது. 30 மேனி பார்த்தால் 4 தபியங்கள், ஒரு வருடம் பூர்த்தியாக 2வது வருடத்தில் நுழைந்த ஒரு மாட்டை நான் தெரிவு செய்து 4 மாடுகளை கொடுப்பேன். இதை 40ஆக வைத்து கணக்கு பார்த்தால் 3 மாடுகள் கொடுக்க வேண்டும். அது முசின்னா, 2 வருடங்கள் பூர்த்தியாகி 3வது வயதில் நுழைந்த ஒரு மாட்டை. அப்படியாப்பட்ட மாட்டை தெரிவு செய்து 3ஐ நான் கொடுப்பேன். இப்படியோ ஒவ்வொரு 30லேயும் ஒரு தபியா, ஒவ்வொரு 40லேயும் ஒரு முசின்னா என்று அதிகரித்துக் கொண்டே கணக்கை பார்க்கலாம். அடுத்ததாக ஆட்டினுடைய ஜகாத். 40 ஆடுகள் இருந்தால் ஒரு ஆட்டை ஜகாத்தாக கொடுப்பது கட்டாயம். இது எதுவரை? 120 வரை ஒரு ஆடு தான் ஜகாத்தாக கொடுக்க வேண்டும். 120 ஆடுகள் இருக்கிறது, நான் ஒரு ஆட்டை ஜகாத்தாக கொடுப்பது தான் வாஜிப். 121 அடைந்து விட்டால் 2 ஆடுகள் ஜகாத்தாக கொடுக்க வேண்டும். கனிவான சகோதரர்களே, இது எதுவரை? 200 வரை 200 வரை 2 ஆடுகள் தான் ஜகாத்தாக கொடுக்க வேண்டும். 201 எத்திக் கொண்டால்
3 ஆடுகளை ஜகாத்தாக கொடுக்க வேண்டும். இது எதுவரை? 399 வரை. 200 399 வரை 3 ஆடுகள் தான். 400 ஆடுகள் இருந்தால் 4 ஆடுகள் ஜகாத்தாக கொடுக்க வேண்டும். அதற்கு பின்னால் ஒவ்வொரு 100லேயும் ஒரு ஆடு அதிகரித்துக் கொண்டே செல்லும். 500 ஆடுகள் இருந்தால் 5 ஆடுகள், 600 ஆடுகள் இருந்தால் 6 ஆடுகள் என்று ஜகாத் ஒவ்வொரு 100க்கும் ஒவ்வொன்று அதிகமாகிக் கொண்டே செல்லும். அடுத்ததாக ஆடு மாடு என்று வரும்போது அநேகமானவர்கள் இதோடு சம்பந்தப்பட மாட்டார்கள். தங்கம் வெள்ளி அனைவர்களும் இதோடு சம்பந்தப்படுகிறோம். பெண்கள் பாவிக்கக்கூடிய தங்கம் அல்லாமல் மேல் மிச்சமாக இருக்கக்கூடிய தங்கம், ஹராமான பாவனையில் இருக்கக்கூடிய தங்கங்கள், உதாரணமாக ஆண்களுக்கு தங்கம் பாவிக்க முடியாது, பாவிக்கிறார்களா அது ஹராமான தங்கம். பொதுவான பாவனைகளுக்கு பாவிக்க முடியாது, பாத்திரங்களாகவோ அல்லது ஏதாவது சாமான்களிலேயோ தங்கங்களை பாவிக்க முடியாது. இப்படி மேல் மிச்சமாக பெண்கள் பாவிக்கக்கூடிய தங்கத்தை விட மேல் மிச்சமாக இருக்கக்கூடிய தங்கங்கள், ஹராமான பாவனையில் இருக்கக்கூடிய தங்கங்கள், அல்லது பிசினஸுக்காக வேண்டி கடையில் வைத்திருக்கக்கூடிய தங்கங்கள், இவைகள் அனைத்திலுமே ஜகாத் கட்டாயம் வாஜிப். 20 மிஸ்கால் 20 மிஸ்கால்கள் இருந்தால் ஜகாத் கடமை. தங்கத்தில் 4.66 கிராம். எனவே 20 மிஸ்கால்கள் என்பது 93.2 கிராமாக வருகிறது. 93.2 கிராம் தங்கம் இருந்தால் ஜகாத் வாஜிப் 2.5 கொடுக்க வேண்டும். நாம் அநேகமாக பவுனாகத்தான் கணக்கு பார்ப்போம். பவுனாக கணக்கு பார்ப்பது என்றால் 1 பவுன் 8 கிராம். 1 பவுன் 8 கிராம் என்றால் 93.2 கிராம். அதை 8ஆக பிரிக்க வேண்டும். 8ஆக பிரித்தால் 11.65 பவுன் இருந்தால் ஜகாத் வாஜிப். மேல் மிச்சமான தங்கம் இருக்கிறது அல்லது என்னுடைய கடையில் தங்கம் இருக்கிறது, 16 பவுனை தாண்டி இருக்கிறது என்றால் ஜகாத் வாஜிப். கிட்டத்தட்ட 11.65 கிட்டத்தட்ட 11.5 பவுன் இருந்தால் ஜகாத் வாஜிப். கனிமான சகோதரர்களே, என்னிடத்தில் 11.5 பவுனை தாண்டி ஜகாத் இருக்கிறதா? ஜகாத்தை நான் கட்டாயம் கொடுக்கத்தான் வேண்டும். ஒரு பவுனுடைய விலை உதாரணமாக 1 பவுனுடைய விலை இன்று 50,000 என்று வைத்துக் கொண்டால் அதை நாம் பெருக்க வேண்டும் 11.65 பெருக்கினால் 5,82,500 ரூபாய் இருந்தால் ஜகாத் வாஜிப். அதில் 2.5 கொடுக்க வேண்டும். 5,82,500 நாம் பிரித்து 2.5 எடுக்கிறோம் என்றால் 14,562 ரூபாய் வரும். அவ்வளவுதான் ஜகாத் கொடுக்க வேண்டும். 5,82,500 ரூபாயில் ஜகாத் வாஜிப் 14,562 ரூபாய் தான். கனிமான சகோதரர்களே, தங்கம் எங்களிடத்தில் இருக்கிறதா? நாம் கணக்கை பார்த்து எவ்வளவு வருகிறதோ அந்த ஜகாத்தை நாம் கட்டாயம் கொடுக்கதான். வெள்ளியை பொறுத்த வகையில் ஆண்களுக்கும் பாய்ப்பதற்கு அனுமதி ஷரியத் தந்திருக்கிறது. 100 திர்ஹம் 200 திர்ஹங்கள் பெறுமதியான வெள்ளி இருக்கும் என்றால் ஜகாத் வாஜிப். 200 திர்ஹம், ஒரு திர்ஹம் 3.265 கிராம். எனவே 200ஐ 3.265 மூலமாக பெருக்கினால் 653 கிராம் வருகிறது. 653 கிராம் வெள்ளி எங்களிடத்தில் இருந்தால் அதற்கு ஜகாத் வாஜிப்.
கண்ணியமான சகோதரர்களே, இதில் மாற்று கருத்துகள் வரலாம், பல கருத்துகள் ஏற்படலாம். அதனால்தான் அடிப்படையில் இருந்தே அனைத்தையுமே நான் ஞாபகப்படுத்தினேன். அடுத்ததாக உருது திஜாரா, வியாபார பொருட்களினுடைய ஜகாத். சந்திர கணக்கின் பிரகாரம் ஒரு வருடம் பூர்த்தியாகும் போது அவருடைய பணங்களை, பொருட்களை கணக்கு பார்ப்பார். எதை வைத்து கணக்கு பார்ப்பார்? 11.65 பவுன். இன்று எங்களுடைய நாட்டில் தங்கம் எவ்வளவு விலை போகிறதோ அந்த விலையை வைத்து 11.65 பவுன் தங்கத்தினுடைய பெறுமதி எவ்வளவு என்று பார்ப்போம். பார்த்து எவ்வளவு பணம் பெறுமதியாக இருக்கிறதோ அந்த அளவு பெறுமதியாக என்னுடைய கடைகளில் சாமான்கள், பணங்கள் இருந்தால் ஜகாத் வாஜிப். பெட்டி கடையாக தொழிலை ஆரம்பித்தார். வருட கடைசியில் பெரிய பிசினஸாக மாறிவிட்டது. ஜகாத் கடமை என்ற நிலைமைக்கு வந்து விட்டார். ஆரம்பத்தில் அவர் சின்ன பெட்டி கடையாக இருந்தது என்ற அடிப்படையில் அவருக்கு இப்பொழுது ஜகாத் கடமை இல்லை என்று சொல்ல முடியாது. வருட ஆரம்பத்தில் எப்படி இருந்தாலும் சரி, இடையில் எப்படி இருந்தாலும் சரி, முக்காவாசியில் எப்படி இருந்தாலும் சரி, வருட கடைசியில் நிசாப் அந்த அளவை எத்திருக்கிறதா இல்லையா என்பது மட்டும்தான் பார்க்கப்படுமே ஒழிய வருட ஆரம்பமோ நடுவோ முக்காவாசியோ பார்க்கப்பட மாட்டாது. வருட கடைசியில் எவ்வளவு இருந்தால் ஜகாத் வாஜிபோ அந்த அளவை அவருடைய பொருட்கள், பணங்கள் எத்தி இருந்தால் கட்டாயம் ஜகாத் கொடுக்க வேண்டும். விளைச்சல்களில் கூத்துல் பலத், மக்களுடைய அநேகமான சாப்பாடாக எது இருக்கிறதோ அதைத்தான் ஜகாத்தாக கொடுக்க வேண்டும். உதாரணமாக எங்களுடைய நாட்டில் அரிசி, கோதுமை பொதுவான சாப்பாடு. அடுத்தவைகள் பொதுவான சாப்பாடு இல்லை. பொதுவான சாப்பாட்டில் மட்டும்தான் ஜகாத் வாஜிப், அதைத்தான் ஜகாத்தாக கொடுக்க வேண்டும். ஏனைய சாப்பாடு பொருட்களில் ஜகாத் என்பது வாஜிபாக மாட்டாது. உதாரணமாக பருப்பு பொதுவான சாப்பாடு இல்லை. வெங்காயம், தக்காளி, பச்சைக்கொச்சிக்காய், மரக்கறிகள் இது பொதுவான சாப்பாடு இல்லை. முக்கியமான அத்தியாவசிய சாப்பாடு இல்லை. அத்தியாவசிய சாப்பாடு என்று பார்க்கப்படக்கூடியது அரிசியும் கோதுமையும் தான் எங்களுடைய நாட்டை பொறுத்த வகையில். எனவே விளைச்சல்களில் அரிசி, கோதுமை இந்த இரண்டில் மட்டும்தான் ஜகாத் வாஜிப். அடுத்தவைகளில் ஜகாத் வாஜிபாக மாட்டாது. மரக்கறி எத்தனை கிலோ விளைச்சாலும் ஜகாத் வாஜிப் இல்லை. ஆனால் அந்த மரக்கறியை அவர்கள் பிசினஸ் செய்கிறார்களே, பிசினஸ் செய்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் பிசினஸ் செய்கிறார்கள், அறுவடை செய்ததுக்கு பின்னால் அதை விற்கிறார்கள், அதில் பிசினஸ் நடக்கிறது. அந்த ரீதியில் அவர்கள் வருட கடைசியில் பார்ப்பார்கள், இன்று என்னுடைய பிசினஸ் பெரிய மட்டத்தில் இருக்கிறதா, ஜகாத் வாஜிப் என்ற அளவில் இருக்கிறதா என்பதை அவர்கள் பார்ப்பார்கள். அந்த பிசினஸ் உடைய ஜகாத்தை அவர்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டுமே ஒழிய அந்த மரக்கறியில் ஜகாத் வாஜிபாக மாட்டாது. பழங்களில் திராட்சை, பேரிச்ச பழம் இந்த ரெண்டில் மட்டும்தான் ஜகாத் வாஜிப். ஏனைய பழங்களில் ஜகாத் வாஜிபாக மாட்டாது. ஏனைய பழங்களை விற்பனை செய்யக்கூடியவர்கள், அதை அறுவடை செய்யக்கூடியவர்கள், இவர்கள் பிசினஸ் உடைய ஜகாத்தாக வருட கடைசியில் கொடுப்பார்களே ஒழிய அந்த அறுவடைக்கான ஜகாத் இல்லை. பேரிச்ச பழத்திலும் திராட்சை பழத்திலும் அறுவடைக்குண்டான ஜகாத் இருக்கிறது. ஜகாத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும்? 8 கூட்டங்களை ஷரியா சொல்கிறது. ஆமில், ஜகாத்தை மக்களிடமிருந்து சேகரித்து தகுதியானவர்களுக்கு கொண்டு போகக்கூடியவருக்கு பெயர்தான் ஆமில். ஜகாத்துடைய பொருட்களை, பணங்களை முதலாவது நாம் பிரிப்பதற்கு முன்னால் யார் அந்த ஜகாத்தை சேகரித்து பங்கு போடுகிறார்களோ அவர்களுக்கு கூலியாக ஒரு தொகையை கொடுப்போம். கொடுத்ததற்கு பின்னால் ஏனைய பணங்களை, பொருட்களை 7ஆக பங்கு போடுவோம். 7 கூட்டத்தினர்களுக்கு. ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஆக குறைந்தது ஒவ்வொரு கூட்டத்திலேயும் 3 பேர்களுக்கு கொடுக்க வேண்டும். இது அவசியம், கட்டாயமான விடயம். எங்களுடைய நாட்டை பொறுத்தவகையில் 8 கூட்டங்களையும் பெற்றுக்கொள்வது சிரமம். ஆமிலூன், ஜகாத்தை சேகரித்து பங்கு போடக்கூடியவர்கள்
எங்களுடைய நாட்டை பொறுத்த வகையில் 90% இதை சேவையாகத்தான் செய்கிறார்கள். அவர்களுக்கு என்ற ஒரு தொகையை எடுக்க மாட்டார்கள் பெரும்பாலான இடங்களில். அப்படி என்றால் ஆமில்களும் இல்லாமல் போகிறார்கள். ரிகாப், அடிமைகள். எங்களுடைய நாட்டில் இப்போதுள்ள சூழ்நிலையில் முழு நாட்டிலேயுமே அடிமைகள் இல்லை. அடிமைகளுக்கு என்ற அந்த ஜகாத்துடைய பணம் போக மாட்டாது. மூன்றாவது இப்னு சபீல், வழிப்போக்கர்கள். மொபைல் இருக்கிறது, ஏடிஎம் கார்டு இருக்கிறது, இடையில் வந்து மாட்டிக்கொண்டோமா, குடும்பங்களுக்கு நண்பர்களுக்கு போன் பண்ணி பணங்களை போட சொல்லலாம். மாற்று வழிகள் இருக்கிறது. பயணத்தில் இடையில் வந்து பணம் இல்லாமல் போய் தடமாறக்கூடியவர்கள், அப்படியான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் மிக குறைவு. அப்படி என்றால் இப்னு சபீலும் இல்லாமல் போகிறார்கள். அடுத்ததாக முஜாஹிதூன், இவர்கள் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் இல்லாமல் போகிறார்கள். இதை தெளிவாக பேச முடியாது, விளங்கக்கூடியவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். முஜாஹிதூனும் இல்லாமல் போகிறார்கள். 4 பேர்கள் இல்லாமல் போவதனால் 4 பேர்கள் மீதமாகிறார்கள். இந்த 4 கூட்டத்திலேயும் ஒவ்வொரு கூட்டத்திலும் ஆக குறைந்தது 3 பேருக்காவது ஜகாத்துடைய பணம் போய் சேரக்கூடிய அளவுக்கு நாம் ஜகாத்தை நிறைவு செய்ய வேண்டும். அந்த 4 கூட்டங்களில் முதலாவது ஃபகீர், இரண்டாவது மிஸ்கீன், மூன்றாவது அல் முஅல்லஃபத்து குலூபுஹும், நான்காவது அல் காரிபூன். ஃபகீர் என்றால் ஒன்றுமே இல்லாதவர், ஒன்றுமே இல்லை, அவர் ஃபகீர். மிஸ்கீன் என்றால் இருக்கிறது ஆனால் போதாது. உதாரணமாக 10,000 தேவையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு 6,000 7,000 தான் இருக்கிறது, இவர் மிஸ்கீன். அல் முஅல்லஃபத்து குலூபுஹும், புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், இவர்கள் இஸ்லாத்துக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படக்கூடியவர்கள், இப்படியாப்பட்டவர்களுக்கும் ஜகாத்தை கொடுக்கலாம். அடுத்ததாக அல் காரிமூன், கடனாளிகள். கடனாளிகளுக்கும் அவர்களுடைய கடனை நிறைவு செய்வதற்காக வேண்டி ஜகாத்தை கொடுக்கலாம். அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தாலும், கடனாளியாக இருக்கிறார், செல்வந்தர், அவர்கள் கூட ஜகாத்தை கொடுக்க ஷரியத் அனுமதிக்கிறது. ஜகாத்தை பற்றிய லேசான சிறியொரு தெளிவை நாம் தந்தோம். அனைவர்களும் விளங்கியிருப்பீர்கள். அதற்கு முயற்சி செய்வோம். ஜகாத் என்பது மிக பெரும் ஒரு கடமை. அதில் குறைபாடு செய்தால் பெரும் தண்டனை கியாமத்துடைய நாளையிலேயும் கபரிலேயும் இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் எங்கெல்லாம் தொழுகையை பற்றி சொல்கிறானோ அங்கெல்லாம் ஜகாத்தை பற்றி ஞாபகப்படுத்தியிருக்கிறார். அதனால தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உறுதியாக இருந்தார்கள். ஜகாத் வாஜிப் என்பதை மறுத்தால் நான் யுத்தம் செய்வேன். அல்லாஹு தஆலா 9 இடங்களில் அகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸகா, அகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸகா, தொழுகை நிறைவு செய்யுங்கள், ஜகாத்தை கொடுங்கள். ஒரு இடத்தில் அகீம்னஸ் ஸலா வ ஆதீனஸ் ஸகா, பெண்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தொழுகை நிறைவு செய்யுங்கள், ஜகாத்தை கொடுங்கள். குர்ஆனுடைய 82 இடங்களில் செலவழிப்பதை பற்றி அல்லாஹ் தஆலா பேசியிருக்கிறான். ஜகாத், சதகா, இன்ஃபாக், இது போன்ற வார்த்தைகள் பாவிக்கப்பட்டிருக்கிறது 82 இடங்களில். ஜகாத்தை ஷரியத் கடமையாக்கிறது, சதகாவை நன்கொடையை வலியுறுத்துகிறது. அல்லாஹ் தஆலா கேட்கிறான், மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுக்கக்கூடியவர் யார்? யார் தயார் அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்க? அல்லாஹ்வுக்கு கடன் கொடுத்தால் அல்லாஹ் தஆலா துஆஃபன் கதீரா, பன்மடங்காக அதனை திரும்ப தருவான். குர்ஆன் சொல்லக்கூடிய மெசேஜ் இதுதான். சதகா செய்தால், தான தர்மங்கள் செய்தால் பன்மடங்காக அல்லாஹ் தஆலா தருவான். ஒரு நாள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை. 3 நாட்கள் பசியோடு இருக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா
அவருடைய ஒரு ஆடையை கொடுத்தார்கள். அலி ரலியல்லாஹு இடத்தில், இதை சந்தைக்கு கொண்டு போய் வித்து விட்டு வாருங்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 6 திர்ஹத்துக்கு அந்த ஆடையை விற்பனை செய்தார்கள். வரும்போது வழியில் ஒரு யாசகர் யாசிக்கிறார். அலி ரலியல்லாஹு தன்னுடைய மனது இடம் கொடுக்கவில்லை, கொஞ்சத்தை கொடுத்தார். கொஞ்சம் தூரம் போகும்போது இன்னொரு மனிதர் வந்தார், அவருக்கும் கொடுத்தார். கொஞ்சம் தூரம் போகும்போது இன்னொருவரும் வந்தார், எனக்கு பசிக்கிறது, ஏதாவது தாருங்கள் என்று கொடுத்தார். வீட்டுக்கு செல்வதற்கு முன்னால் அந்த 6 திர்ஹமும் முடிந்து விட்டது. சென்று கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் ஒட்டகத்தை பிடித்துக் கொண்டு வருகிறார். அலி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கேட்கிறார், இந்த ஒட்டகத்தை வாங்குகிறீர்களா? 100 திர்ஹத்துக்கு நான் விற்பனை செய்கிறேன். அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், என்னிடத்தில் பணம் இல்லை, நான் எப்படி வாங்குவேன்? இந்த மனிதர் சொன்னார், பணம் அவசரம் இல்லை, ஒட்டகத்தை வைத்துக் கொள்ளுங்கள், பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுங்கள். ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு அப்படியோ சென்றார்கள். செல்லும் வழியில் இன்னொரு மனிதர் வந்தார். வந்து கேட்டான், இந்த ஒட்டகத்தை விற்க மாட்டீர்களா? அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நான் விற்பேன். எவ்வளவுக்கு வாங்குகிறீர்கள்? அவர் சொன்னார், 160 திர்ஹத்துக்கு நான் வாங்குகிறேன். அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நான் 100 திர்ஹத்துக்கு தான் வாங்கினேன். அவர் சொன்னார், பரவாயில்லை, 160 திர்ஹத்துக்கு நான் வாங்குகிறேன் என்று வாங்கிக் கொண்டு சென்றார். வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். முதலாவது ஒட்டகத்தை விற்றாரே அந்த மனிதர் வருகிறார். கேட்கிறார், என்னுடைய ஒட்டகம் எங்கே? விற்பனை செய்து விட்டேன், என்னுடைய 100 திர்ஹத்தை தாருங்கள் என்று அவர் கேட்கிறார். 100 திர்ஹத்தை அலி ரலியல்லாஹு அவர்கள் கொடுத்தார்கள். வீட்டுக்கு செல்கிறார்கள். 60 திர்ஹத்தோடு 6 திர்ஹத்தை சதகா செய்தார்கள். 60 திர்ஹமாக அல்லாஹ் தஆலா பன்மடங்காக்கி கொடுத்தான். இந்த சம்பவத்தை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது வேறு யாரும் அல்ல, ஜிப்ரீலும் மீகாயிலும் தான் அலைஹிஸ்ஸலாம். இவர்கள் இருவர்களும் தான் உங்களிடத்தில் வந்தார்கள். நீங்கள் செய்த சதகாவுக்கு அல்லாஹ் தஆலா பரிகாரம் செய்து விட்டார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கக்கூடியது, ஏழைகளுக்கு செலவழிக்கக்கூடிய பணம், அது ஒரு நாளும் வீணாகாது, பன்மடங்காக திரும்ப வரும். இது குர்ஆனுடைய வாக்கு. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கக்கூடியவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் 7 சனாபில் ஃபீ குல்லி சும்பலத்தின் 100 ஹப்பா. ஒரு வித்தை நாம் பூமியில் போட்டால் 7 கதிர்கள் வரும். ஒவ்வொரு கதிர்களிலேயும் 100 வித்துகள் இருக்கும். ஒன்றை போட்டால் 700ஆக திரும்ப வரும். அதுபோன்று தான் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கக்கூடியவர்கள். ஒன்றை கொடுத்தால் 700ஆக திரும்ப வரும். 1000 ரூபாய் கொடுத்தால் 70000 வரும். இதுதான் எங்களுடைய ஈமான். குர்ஆன் சொல்லி தரக்கூடியதும் இதுதான். நாம் இதை மறுத்தால் முஸ்லிமாக இருக்க முடியாது, மூமினாக இருக்க முடியாது. ஏன்? குர்ஆனுடைய வசனங்களை நான் மறுக்கக்கூடியவனாக ஆகிவிடுவேன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். வட்டியின் மூலமாக செல்வங்களை அழிக்கிறான், சதகாவின் மூலமாக சொத்து செல்வங்களை வளர்க்கிறான். ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய பணங்கள், சதகாக்கள் ஒரு நாளும் வீணாகாது. கொடுக்கக்கூடியது பன்மடங்காக திரும்ப வரும். கண்ணியமான சகோதரர்களே, கஞ்சத்தனம் ஒரு மூமினிடத்தில் இருக்க மாட்டாது. ஒரு மூமின் கஞ்சனாக இருக்க மாட்டான். குர்ஆன் ஹதீஸை நம்பிய ஒருவன், ஏற்றுக்கொண்ட ஒருவன் ஒரு நாளும் பகீலாக கஞ்சனாக இருக்க மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஸ்லதானி லா யஜ்தமிஆனி ஃபீ முஃமின். 2 பண்புகள் ஒரு மூமினிடத்தில் வந்துவிட மாட்டாது. அல் புஹ்ல் வ சூஉல் குலுக். கஞ்சத்தனமும் நற்குணமும். கஞ்சத்தனம் இருந்தால் நற்குணம் இருக்க மாட்டாது, நற்குணம் இருந்தால் கஞ்சத்தனம் இருக்க மாட்டாது. செலவழிப்போம். ஏழைகளுக்கு செலவழிப்பதில் கஞ்சத்தனம் காட்டாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு சொத்து செல்வங்களை தந்திருக்கிறானா? நல்ல வருமானங்களுக்குண்டான வழிகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கிறானா?
செலவழிப்பதற்கு கஞ்சத்தனப்படாதீர்கள். இஸ்லாம் செலவழிப்பதற்கு சொல்லி தந்த சிறப்புகளை போன்றே வேற எந்த ஒரு மார்க்கமும் சொல்லவில்லை. அதனால தான் முஸ்லிம்கள் வாரி வழங்குகிறார்கள். அதிலேயும் எத்தனையோ முஸ்லிம்கள் கஞ்சத்தனம், செலவழிப்பதற்கு புகுல், நப்பித்தனம். இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை, செலவழியுங்கள். இன்றைய சூழ்நிலை மிக மோசமான ஒரு சூழ்நிலை. சென்ற ரமதான்களை போன்ற அல்ல இந்த ரமதான். ஆப்பிரிக்காவில் வாழக்கூடிய மக்கள் ஒரு இமாமிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள், சஹரும் செய்யாமல் இஃப்தாரும் செய்யாமல் நோம்பு நோட்டால் நோம்பு கூடுமா? என்ன காரணம்? சஹர் உணவும் இல்லை, இஃப்தார் உணவும் இல்லை, அதற்குண்டான வசதிகள் எங்களுக்கு இல்லை என்று சொல்கிறார்கள். இதே போன்ற நிலைமை எங்களுடைய நாட்டில் எத்தனையோ இஸ்லாமிய வீடுகளில் இருக்கலாம். எத்தனையோ வீடுகளில் சஹருடைய உணவு இல்லாமல், இஃப்தாருடைய சாப்பாடுகள் இல்லாமல் தவிக்கலாம். சிறு பிள்ளைகளோடு, சிறு குழந்தைகளோடு. உங்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கிறானா? வாரி வழங்குங்கள். ஜகாத் அது கடமை, கட்டாயம் கொடுக்கத்தான் வேண்டும். அதில் குறைபாடு செய்தால் பெரும் குற்றம். சதகா எவ்வளவு சிறப்புகள் சொல்லப்படுகிறது. எவ்வளவு சிறப்புகள் சொல்லப்பட்டதற்கு பின்னாலும், குர்ஆன் ஹதீஸ் எவ்வளவு சொன்னதற்கு பின்னாலும் செலவழிக்க மனம் வரவில்லையா? நாம் என்ன மூமின்கள், நாம் என்ன முஸ்லிம்கள்? செலவழிப்போம், அதில் கஞ்சத்தனப்படாதீர்கள். கண்ணியமான சகோதரர்களே, நேற்று எங்களுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் அடகு வைப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரு போட்டோ சமூக வலைதளங்களில் வந்திருந்தது. சுப்ஹானல்லாஹ், அந்த பணம் ஹராமான பணமே. வட்டிக்கு வைத்தால், அந்த பணத்தினால் சாமான்களை வாங்கி சாப்பிட்டால் நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இருந்தாலும் அவர்கள் அந்த ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். முதலாவது அவர்கள் செய்தது தவறு. பசிப்பட்டனோடு இருந்தாலும் வட்டிக்கு சென்றிருக்க கூடாது. இரண்டாவது தவறு, செல்வந்தர்கள் ஏழைகளுக்கு செலவழிக்காமல் இருப்பதுதான். கிட்டத்தட்ட 2.5-3 மாதங்களாக மக்கள் தொழில் வியாபாரங்கள் இல்லாமல் வீடுகளில் முடங்கி கிடக்கிறார்கள். ஏழைகள், நடுத்தர மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலைமை தான் இது. இந்த நேரத்தில் செல்வந்தர்கள், அல்லாஹ் வசதியை வாரி தந்திருக்கக்கூடியவர்கள், செலவழியுங்கள், ஏழைகளுக்கு கொடுங்கள். யாராவது ஒருவன் வயிற்று பசியின் மூலமாக தவறு செய்தான், பாவம் செய்தான், அதற்கு செல்வந்தர்களும் பங்குதாரிகள். ஏழைகளை தேடி தேடி செலவழியுங்கள், நடுத்தரமான மக்களை தேடி தேடி செலவழியுங்கள். ரமதானுடைய மாதம், முழு நாள் அவர்கள் பசியோடு இருக்க வேண்டும், நோம்பு நோக்க வேண்டும். அதனால் சஹருடைய சாப்பாடு இல்லாமல் எத்தனையோ மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். இஃப்தாருக்கு வழி இல்லாமல் எத்தனையோ மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களை இனம் காணுங்கள். உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள், அவர்களை கட்டாயம் கவனியுங்கள். இது உங்களுடைய பொறுப்பு. இல்லை என்றால் நிச்சயம் நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னால் ஜகாத்துல் ஃபித்ரை பணமாக கொடுக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு நாம் பதில் கொடுத்தோம். ஷாஃபிஈ மத்ஹபில் கூத்துல் பலத், ஒருனுடைய சாப்பாடை தான் கொடுக்க வேண்டும், அரிசி அல்லது மாவு. ஷாஃபிஈ, மாலிகி, ஹம்பலி இந்த 3 மத்ஹபுகளும் சொல்கிறது கூத்துல் பலத், ஊரினுடைய சாப்பாடை தான் ஜகாத்தாக கொடுக்க வேண்டும், ஜகாத்துல் ஃபித்ராக கொடுக்க வேண்டும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள் பணமாக கொடுக்கலாம். நாம் ஷாஃபிஈ மத்ஹபை பின்பற்றக்கூடியவர்கள் அரிசியாகத்தான் கொடுக்க வேண்டும். எல்லா வீடுகளிலேயுமே அரிசி இருக்கிறது. பெரும்பாலான மஸ்ஜிதுகள் சமூக அக்கறை கொண்டவர்களினால் ஏழைகளுடைய நடுத்தரமான வீடுகளுக்கு அரிசி, மாவு, சீனி இது போன்ற அத்தியாவசிய சாமான்கள் பங்கிடப்பட்டது. இன்னும் எத்தனையோ அத்தியாவசிய தேவைகள் அவர்களுக்கு இருக்கிறது. மருந்து தேவைகள் இருக்கலாம், கேஸ் உடைய தேவை, வெங்காயம், பச்சை கொச்சிக்காய், சின்ன சின்ன சாமான்களுடைய செலவு,
பிள்ளைகளுடைய பால் செலவுகள், இப்படி ஏராளமாக இருக்கலாம். இதற்கு அவர்கள் என்ன செய்வார்கள்? ஷாஃபிஈ மத்ஹபுடைய மிக முக்கியமான உலமாக்கள் ஷிஹாபுத்தீன் அர்-ரமலி ரஹிமஹுல்லாஹ், ஃபிக்ஹுல் மன்ஹஜியுடைய முஸன்னிஃப்கள் முஸ்தஃபா அல்-புகா, முஸ்தஃபா அல்-குன், அலி அஷ்-ஷுர்பஜி, டாக்டர் முஹம்மது அஸ்-ஸுஹைலி, இது போன்ற இமாம்கள் எழுதுகிறார்கள், இன்றைய காலநிலையில் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹுடைய மத்ஹபை பின்துயர்ந்து ஜகாத்துல் ஃபித்ரை பணமாக கொடுக்கலாம். ஷாஃபி மத்ஹபுடைய இமாம்கள் எழுதுகிறார்கள். இவர்கள் சொல்வது பொதுவான இந்த காலத்தை, நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை மிக பயங்கரமான ஒரு சூழ்நிலை. காதல் ஃபக்ரா யகூன குஃப்ரா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏழ்மை பஞ்சம் குஃப்ருக்கு நெருக்கமாகி விட்டது என்று. நவுது பில்லாஹ். அப்படியான ஒரு சூழ்நிலையில் எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள், சாப்பிடுவதற்கு குடிப்பதற்கு வழி இல்லாமல். அதனால் ஜகாத்துல் ஃபித்ரை இந்த வருடம் மட்டும் பணமாக கொடுப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பதே என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அப்படி பணமாக ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கக்கூடியவர்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மத்ஹபை பின்பற்றி தான் நாம் கொடுக்க வேண்டும். அடுத்த 3 இமாம்கள் ஷாஃபிஈ, அஹ்மத், மாலிக் ரஹிமஹுல்லாஹ், இவருடைய மத்ஹப் ஒரு சா கொடுக்க வேண்டும் ஜகாத்துல் ஃபித்ரா. ஒரு சா என்பது 4 முத்துகள். ஒரு முத்து எவ்வளவு என்பது தான் கருத்து வேற்றுமை. ஒரு முத்து என்பது ஷாஃபிஈ, அஹ்மத், மாலிக் இவர்களுடைய கருத்து அஹ்லே மதீனா, அதாவது 600 கிராம். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய மத்ஹப் ஒரு சா இருந்தால் தான் ஜகாத், ஒரு சா தான் ஜகாத்துல் ஃபித்ராக கொடுக்க வேண்டும். அதுவும் 4 முத்துகள் தான். அந்த ஒரு முத்து எவ்வளவு என்பது தான் அவர் கருத்து வேற்றுமை படுகிறார். அதாவது அவர் அஹ்லுல் இராக் உடைய முத்தை எடுத்துக் கொள்கிறார். எங்களுடைய மத்ஹபை பொறுத்தவரையில் 2 கிலோ 400 கிராம் அரிசியை ஜகாத்துல் ஃபித்ராக கொடுக்க வேண்டும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய மத்ஹபை பொறுத்தவரையில் 4.5 கிலோ அரிசியை ஜகாத்துல் ஃபித்ராக கொடுக்க வேண்டும். இந்த வருடம் மட்டும், ஏனைய வருடங்களில் இதை பின்பற்ற வேண்டாம். 3 மத்ஹபுடைய இமாம்கள் சொல்கிறார்கள் போத்துல் பலத் ஊரினுடைய சாப்பாடாகத்தான் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும் என்று. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள் பணமாக கொடுக்கலாம். எங்களுடைய ஷாஃபிஈ மத்ஹபுடைய இமாம்கள் எழுதுகிறார்கள் இந்த காலத்தை பொறுத்த வகையில் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மத்ஹபை பின்பற்றி பணமாக கொடுக்கலாம் என்று. இதை வைத்து நாம் சொல்கிறோம், இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை மிக பயங்கரமான ஒரு சூழ்நிலை, மிக பயங்கரமான ஒரு கட்டம். என்னுடைய அபிப்பிராயம் பணமாக கொடுக்கலாம். பணமாக கொடுக்கக்கூடியவர்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மத்ஹபை பின்பற்றி தான் கொடுக்கிறார்கள். அதனால் 4.5 கிலோ அரிசியை நாம் கணக்கு பார்க்க வேண்டும். உதாரணமாக 1 கிலோ 100 ரூபாய் என்றால் 450 ரூபாய் ஒரு தலைக்கு கொடுக்க வேண்டும். ஒரு தலைக்கு 450 ரூபாய் மீனி ஜகாத்துல் ஃபித்ரை பணமாக கொடுக்கலாம் என்ற கருத்தில் நாம் இருக்கிறோம். அல்லாஹு தஆலா அஅலமு பிஸ்ஸவாப். கனிமான சகோதரர்களே, ஏழைகளை தேடி தேடி செலவழிப்போம், நடுத்தரமானவர்களை தேடி தேடி செலவழிப்போம். நோம்புடைய காலம், பெருநாள் வருகிறது, சந்தோஷமாக கழிய வேண்டிய காலங்கள். அல்லாஹு தஆலா எங்களுக்கு பணம் தந்திருக்கிறானா, சொத்து செல்வங்களை தந்திருக்கிறானா, சேர்த்து வைப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. 1 ரூபாய் கூட எங்களால் கபருக்கு கொண்டு போக முடியாது. செலவழிப்போம், கொடுப்போம், பன்மடங்காக திரும்ப தருவான். சதகா என்பது ரத்துல் பலா, எத்தனையோ பலாய் முசீபத்களை இல்லாமலாக்கும். தலையோடு போக வேண்டிய ஒரு விடயம் தலைப்பாயோடு போய்விடும். தாஉ மர்தாக்கும் பிஸ்ஸதகா, நோய்களை சதகா இல்லாமலாக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய நோய்களுக்கு மருந்து செய்யுங்கள் சதகா செய்து. பெரிய பெரிய நோய்களை சிறிய நோயாக ஆக்கிவிடும். சிறிய சிறிய நோய்களை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிடும் சதகா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், சதகாவில் எது சிறந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தேவை உடையவர்களுடைய தேவையை நிவர்த்தி செய்து கொடுப்பது. இந்த நிலைமையில் எத்தனை வீடுகள் கஷ்டங்களில் இருக்கிறார்களோ தெரியாது. அவர்களுடைய நிலைமையை புரிந்து நாம் செலவழிப்பது இது மிக பெரும் சதகா. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே,
ஏழைகளை தேடி தேடி செலவழிப்போம், நடுத்தரமான மக்களை தேடி தேடி செலவழிப்போம். அல்லாஹ் தஆலா எங்களுடைய சொத்து செல்வங்களில் நிச்சயம் பறக்க செய்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரும் ஒரு சகியாக, செல்வந்தராக, அதாவது கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். அப்படி இருந்து நபியர்கள் துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் புஹல், கஞ்சத்தனத்தை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன், அந்த தனத்தை என்னிடத்தில், அந்த பண்பை என்னிடத்தில் தந்து விடாதே என்று துஆ செய்வார்கள். அந்த பண்பை எங்களிடத்தில் கொண்டு வராமல் இருப்போம். ஜகாத்துடைய கடமையை சரியான முறையில் உரிய நேரத்தில் நிவர்த்தி செய்வோம். சதகா தான தர்மங்களை அதிகமாக செய்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய கடைசி 10 வந்தால் அமல் இபாதத்தில் அதிக கவனம் செலுத்துவார்கள். சதகாவில் மின்னல் வேகத்தில் செயல்படுவார்கள். எனவே இந்த அமலை கட்டாயம் நாம் செய்வோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய அமல் இபாதத்துகளை இக்லாஸோடு செய்ததாக கபூல் செய்து கொள்வானாக. அல்லாஹ் தஆலா நல்ல அமல்கள் செய்வதற்கு, நல்ல அல்லாஹுக்கு விருப்பமான அமல் இபாதத்துகள் செய்வதற்கு எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. என்னுடைய அமல் இபாதத்துகளை பொருந்திக் கொண்டு மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளு கணக்கு இல்லாமல் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வாஜிபாக்குவானாக. ஆமீன் ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبيك الكريم وعلى آله وصحبه